இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதற்றம் காரணமாக துபாய் ஏர்போர்ட் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. 3 நாட்களுக்கு பிறகு ஒரு சில விமானங்களை இயக்க எமிரேட்ஸ் விமான நிறுவனம் முடிவு செய்தது. துபாயில் இருந்து 217 பயணிகளுடன் புறப்பட்ட எமிரேட்ஸ் விமானம் அதிகாலை 2:18 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது. அது டிஃபென்ஸில் நடந்த சின்ன ஒரு இன்சிடென்ட் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி எதுவும் இல்லை. நாங்கள் அந்த டெர்மினல் தெரியலன்னு தான் வரோம். அந்த மாதிரி இன்சிடென்ட் எதுவும் அங்கே நடக்கல. பூஜ் கலிஃபா இந்த இடத்துலலாம் ட்ரோனில் தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கள்லாம் பரவிட்டு இருக்கு. நீங்கள் அங்கிருந்தா வரீங்க, வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மிசைல்ஸ் அங்கே உண்மைதான். அது டிஃபென்ஸில் அது எல்லாத்தையுமே முன்னிலம் ஆக்கிட்டாங்க. அங்கே அதே நேரத்தில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக இது ஃப்ளைட்டு இதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கு. ஃப்ளைட்டு கேன்சல் தான். எங்களுக்கு கூட டே பிஃபோர் எஸ்டேட் தான் நாங்கள் வர வேண்டியது. நீங்கள் அங்கே உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் யாருன்னா கிடைச்சதா இல்லையா? நீங்கள் எந்த மாதிரி என்ன ஹெல்ப் தேவைப்படுற அளவுக்குள்ள சூழ்நிலைகள்லாம் அங்கே இல்லை. துபாயில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. ரொம்ப மேலேயே வீடு மேலேயே பறந்துட்டு இருந்துச்சு. சவுண்ட்லாம் ரொம்ப ஹெக்டிக். நைட்லாம் தூங்க முடியல. பரவாயில்ல, பயத்துலேயே வந்துட்டோம். துபாய் ஏர்போர்ட்டே அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது ஆனால் அப்படி தெரியல, எந்த டெர்மினல் தெரியல. பட் சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருந்துச்சு. ரொம்ப பரபர அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. ஆக்சுவலி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வரும்போது பார்க்கவே முடியல, இருட்டாக தான் இருந்துச்சு அந்த ஏரியாலாம். அது எப்போதும் போகிறதா இருந்துச்சு. ஆனால் அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் அந்த டென்ஷனாக இருந்துச்சு. ஃப்ளைட்டில் நார்மலாக தான் இருந்துச்சு. துபாய் சவுதியிலேருந்து வரோம் சார். அப்புறம் துபாய்க்கு வந்தோம். அங்கே கிளம்புற டைமில் இந்த மாதிரி பாம்பில் ஆயிடுச்சுன்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே துபாயில் எல்லோரும் அந்த வரிசையிலெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அங்கேயும் எல்லோரும் யாரும் கோவப்படாத அந்த துபாய் போலீஸு அந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும் அந்த வரிசை நம்ம ஆயிரக்கணக்கான பேர் நாங்கள் வந்துட்டு இருந்தோம் வரிசையில். அப்போ எல்லாருக்கும் தண்ணி எல்லாம் கொடுத்து ஹோட்டல் ஒரு 20,000 பேர் மொத்தம் இருக்கும். அந்த 20,000 பேருக்கும் ஹோட்டல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நல்லா இது பண்ணி கொண்டாங்க. நம்ம இடத்துலேருந்தும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம கவர்மெண்ட்லேருந்தும். அதனால் நாங்கள் வந்திருக்கோம் சார். நியூஸ் எல்லாம் பார்க்க சொல்ல பயமாக இருந்தது. பக்கத்தில் வெளியெல்லாம் போகக்கூடாது, வெளியெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, இந்த ஹோட்டலில் சேஃப்டியாக இருக்கும்ன்ட்டு. நாங்கள் அப்போ உள்ளே வரும்போது அந்த ஹோட்டல் டைமில் அந்த சைரன் அடிக்குது, அந்த அலாரமெல்லாம் அடிச்சுது. அந்த அலாரெல்லாம் அடிக்கும்போது அப்போ எல்லோரும் பயமாக அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்கள நாங்கள் இருக்கிறவங்கள எதுவும் நாங்கள் வெளியே விட மாட்டோம். அங்கே இருக்கிறவங்க வெளிநாட்டு நம்பணும் எல்லோரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தைகள்லாம். அப்போ அழ ஆரம்பிக்கும் போது கூட அப்போ எல்லோரும் அங்கே சப்போர்ட் பண்ணாங்க சார். எல்லோரும் சப்போர்ட் பண்ணி எங்களை இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்தாங்க சார். நம்ம கவர்மெண்ட்டுக்கும் இல்லை சார். நாங்கள் சனிக்கிழமை வர்றது சார். நாங்கள் சனிக்கிழமை வரும்போது அது கேன்சல் ஆயிடுச்சு சார். வரும்போது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நியூஸ் எங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு சார் ஃப்ளைட்டு. யூரோப்லேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான். 28th துபாய் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனேன். துபாய் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகி ஃப்ளைட் ஆக்சுவலாக டிலே. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 2 hours டிலே. அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸில் கேன்சல் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. துபாயில் இருக்க எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் ஆகி என்ன சிச்சுவேஷன்றது தெரியல. எல்லாரையும் எஸ்கலேட் பண்ணி நியர்பை இருக்க ஹோட்டல்ஸில் எல்லோரும் தங்க வச்சிட்டாங்க இனிஷியலாக அன்றைக்கி. உள்ளே இருந்தனால எங்களுக்கு தெரியல, பட் சவுண்ட் கேட்டு தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ பட் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, பட் சத்தம் மட்டும் கேட்டிருந்தது. வெளில எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க லோக்கல் கவர்மெண்ட்டில். ஸோ வெளியே போகல ஆக்சுவலாக. எல்லாேருக்கும் லோக்கல்லேருந்து மெசேஜ் வந்துச்சு, சேஃபாக இருந்துக்கோங்க, யாரும் வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு. அதனால் யாரும் மோஸ்ட்டாக வெளியே போகல. இல்லை, நார்மலாக வர பிளானில் தான் இருந்தோம். இந்த மாதிரி இஷ்யூக்குன்னு தெரியாது. துபாய் ஃப்ளைட்டு மாறும் போது நடுவில் இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகி ஃப்ளைட்டு கேன்சல் ஆனோடனே அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி போச்சு.